காவேரி கரையின் அழகை ரசிக்க சென்ற கல்லூரி மாணவர் மீது ரவுடியோடு அமர்ந்திருந்த பள்ளி மாணவர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியதில் கொலையான பரிதாபம். 4 பேரை கைது செய்து விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை சேர்ந்தவர் 18 வயதான ரஞ்சித் கண்ணன். இவர் திருச்சியில் உள்ள அரசு கல்லூரி ஒன்றில் 1ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்நிலையில் கல்லூரி முடித்துவிட்டு ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலையில் உள்ள அவரது மாமா வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாராம். மாமா மகன் 20 வயதான சந்தோஷ் என்பவருடன் காவிரி ஆற்றில் அதிக நீர் வருவதை பார்த்து ரசிப்பதற்காக கீதாபுரம் பகுதிக்கு சென்ற போது அங்கு காவேரி கரையோரமாக 5 பேர் மது குடித்து கொண்டிருந்தார்களாம். அவர்கள் ரஞ்சித் கண்ணனையும் சந்தோஷையும் யார் நீங்கள் என கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் இருதரப்பினரும் தாக்கிக் கொண்ட நிலையில் இதில் காயமடைந்த ரஞ்சித் கண்ணனை சந்தோஷ் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்த போது மயக்கமடைந்து ரஞ்சித் விழ அவரை ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிந்த ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த 23 வயதான நவீன்குமார், 23 வயதான விஜய், 2 பள்ளி மாணவர்கள் என 4 பேரை கைது செய்து விசாரித்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சரித்திர பதிவேடு குற்றவாளி என கூறப்படும் சுரேஷ் என்கிற சுளுக்கி சுரேஷ் என்பவரை தீவிரமாக தேடி வருகிறார்களாம். ஜிப்லைன் மூலம் துணிச்சலாக ஆற்றை கடந்து சிகிச்சை அளித்த கூடலூர் நர்ஸ். மருத்துவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிஞ்ச நிலையில இருந்தாலும் இப்போ இந்த சிங்கப்பெண்ணான சபீனாவுக்கு எல்லாரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குவிச்சிருக்காங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவங்க இந்த அளவுக்கு சேவை செய்யறாங்க அப்படின்றத நினைச்சு பலரும் இவங்களை பாராட்டியிருக்காங்க. வயநாட்டுக்கு போயிருக்கிற மருத்துவ குழு கயிறு மூலமா ஆத்த கடந்து உயிர்களை காக்குற பணியில இப்போ ஈடுபட்டிருக்காங்க. சிங்கப்பெண்ணா நான் முதல்ல போய் சிகிச்சை கொடுக்கறேன் அப்படின்னு சபீனா அப்படிங்கிற கூடலூர் நர்ஸ் ஜிப்லைன் மூலமா ஆத்த இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கமா கடந்து அங்க இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மீட்பு குழுவினருக்கும் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு பார்த்து முதலுதவி செய்யறது மட்டும் இல்லாம சிகிச்சையும் கொடுத்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தனியார் மருத்துவ குழு மட்டும் இல்லாம அரசு மருத்துவத்துறை சார்பா இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குழு முகாம்ல தங்கி இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. உயிரை காக்கும் பணியில பல மருத்துவர்களும் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. வயநாட்டுல தொடர்ந்து ரிஸ்க் எடுத்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிஞ்சிருந்தாலும் முக்கியமா இந்த சிங்கப்பெண்ணான சபானாவுக்கு பல பேரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குவிச்சிருக்காங்க.